ஹரஹர மகாதேவ். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது, எல்லாருக்கும் தேவைக்குரியது முக்கியமான ஒரு பதிவுமா. பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி, யோகஞான சித்த ராஜகுரு சரணம். அம்மா, இன்னைக்கு மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க காலையில். அவங்க என்னென்னா, அவங்க சொந்தக்கார ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து என்னம்மா பண்ணலாம், காரியம் பண்ணணும், 8 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அங்கே உள்ள சாமியார்கிட்ட. அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க, நீங்கள் வந்து எந்த காரியமுமே பண்ணக்கூடாது, 30ஆம் நாள் காரியத்தில் வந்து கடற்கரையிலேயே நதியிலேயே போயிட்டு பிண்டுதானம் வச்சு ஏதோ சாமி கும்பிட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் காரியம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டதாக சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். அம்மா, நான் வந்து இந்த பிரேதம், எரிஞ்சு போனது, பிதைச்சவங்க சடலங்களோட சடலங்கள் எங்கே குமியப்பட்டிருக்க பார்த்தீங்கன்னா, இங்கே மலேசியாவிலலாம் வந்து இந்த சடலங்கள் வைக்கிற பாக்ஸ் இருக்கும். அது மாதிரி அருவக்கோட்டை இருக்கும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசியில் போனாலும் சரி, இங்கே பெங்களூர் போனாலும் சரி, மைசூர் போனாலும் சரி, ஆனால் அங்கே வந்து சுடுகாடுன்னு ஒன்று இருக்கும். அந்த சுடுகாட்டில் வந்து எரிக்கிற இடம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து எப்படின்னா, அனாதையாக இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து கட்டில் கிடையாது, கட்டில் மாதிரி தட்டு தட்டு தட்டாக வந்து திண்டு கட்டி விட்டுருப்பாங்க. அந்த திண்டில் அவங்கள வந்து படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பகலில் வந்து இறந்து போனவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எரிச்சிட்ருக்கறனாலையும், அவங்க இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நம்ம தாத்தா பாட்டி இப்படி யாரும் இறந்துட்டாங்கன்னா, நம்ம கொண்டு போய் அப்படி யாருக்கிட்டேயே கொடுத்து விட மாட்டோம், சாப்பாடு கொடுத்து விட்ற மாதிரி. அவங்க கூடவே போயிட்டு அந்த இறுதி சடங்குகளை முடிப்போம். அப்போ அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து இறுதி சடங்கு முடிப்பாங்க. அது மாதிரி இந்த அனாதையாக இறக்குறவங்களை என்ன பண்ணுவாங்க, நைட்டு தான் வந்து எரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது, கொள்ளாது. அதனால் நைட்டு வந்து எரிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே போய் அந்த இறந்து போன அந்த பிரேதத்துகளுக்கெல்லாம் வந்து திதி கொடுத்துட்டு, அவங்களோட அதுலேயும் வந்து இந்த சின்ன குழந்தையெல்லாம் அதில் கடத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நான் அவங்க பிரேதத்தோடையே நான் தூங்குவேன். அவங்களுடைய சொந்த மாதிரி அரவணைச்சிக்கிட்டு நான் அவங்க கூடயே தூங்குவேன். நிறைய குழந்தைகள் இருக்கும். அதே மாதிரி இறந்து போன மூதாட்டிகள் நிறையா பேர் இருப்பாங்க. மூதாட்டிகள், அதே மாதிரி வயது வந்த ரொம்ப வயது போனவங்களை, கைவிடப்பட்டவங்க ரோட்லலாம் இறந்து கிடப்பாங்க, நடந்து போய் இறந்து கிடப்பாங்க. அவங்ககிட்ட அட்ரஸ் எதுவுமே இருக்காது. அவங்களெல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டிருப்பாங்க. அவங்களுடைய முகத்தெல்லாம் தொடச்சிட்டு, சில பேர் வாயெல்லாம் திறந்துட்டுருப்பாங்க, கண்ணெல்லாம் திறந்துட்டுருப்பாங்க. அந்த கண்ணெல்லாம் மூடி விட்டால் மூடாது, அது அப்படி விரைச்சி போயிடும். வாயை மூடுனா மூடாது. அப்போ அந்த வாயை கட்டி அதை இறுக்கி கட்டிடுவேன். கட்டிட்டு அந்த கண்களையும் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் பூ ஏதாவது வச்சு அதையும் வந்து துணி வச்சு கட்டிடுவேன். இப்படி அது அவங்க காலெல்லாம் கட்ட மாட்டாங்க, விரிச்சு கிடக்கும். கால் 2 விரிஞ்சு கிடக்கும், கை 2 விரிஞ்சு கிடக்கும். அப்போ 2 கையும் கூட்டி 2 பெருவிரலையும் கட்டி வச்சுருவேன். 2 காலையும் இணைச்சி அந்த 2 காலில் உள்ள பெருவிரலையும் கட்டி வச்சுருவேன். அப்புறம் நான் என்கிட்ட இருந்த ஏதாவது துணி இருந்தால், அது புது துணியெலாம் போட மாட்டேன். நான் பேக்கில் என்ன துணி இருக்கோ, துணி இல்லாமல் கிடக்கிறவங்களுக்கு அதை எடுத்து போற்றி விடுவேன். இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்வேன். அவங்களுக்காக அவங்க பேர் இருக்காது இல்லையா, யாதேவி சர்வபூதேவி மத்ருபானா நமஸ்தச நமஸ்தசன்னு சொல்லிட்டு, பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் பாத நமஸ்காரம்னு அவங்கள சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாருடைய பாதத்தையும் தொட்டு கும்பிட்டு தலையெல்லாம் வருடி கொடுப்பேன். இது எனக்கு உண்டு, எனக்கு இந்த பழக்கம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, நிறையா இது இந்திக்காரவங்களுடைய சடங்கு, அதாவது பிரேத சடங்கு, அதே மாதிரி கர்நாடகாவில் உள்ள பிரேத சடங்கு, மலையாளக்காரவங்க பிரேத சடங்கு, இப்படி எல்லாருடைய பிரேத சடங்கு, கிறிஸ்டினுடைய பிரேத சடங்கு, முஸ்லீமுடைய பிரேத சடங்கு, அதாவது இறந்து போனவங்களுடைய சடலங்களை எப்படி அடக்கம் பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணுறதுங்கிறத காலம்புள்ள அந்த இவங்களுடைய பிரேதங்களுடைய வாழ்க்கையை நான் நடத்திட்டுருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், ஒருத்தவங்க தூக்கு போட்டு செத்தாலும் சரி, வண்டியில் அடிபட்டு செத்தாலும் சரி, மருந்து குடிச்சிட்டு செத்தாலும் சரி, தீ கொளுத்திட்டு செத்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க இறந்து போனாலும் அவங்கள கண்டிப்பாக
ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது அவங்க உடம்ப நறுக்கி இது எப்படி இறந்தாங்க, வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அதெல்லாம் தப்பாங்க. யார் டாக்டர் வந்து தைக்க மாட்டாங்க. ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க தண்ணி சாப்பிட்டுட்டு அந்த இதில் வந்து தைப்பாங்க. அதுலேயே அனுபவம் உள்ளவங்க சாக்கு பை தைக்கிற மாதிரி தைப்பாங்க. தச்சுட்டு அதை அப்படியே கட்டி கொடுத்துருவாங்க. கட்டி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு நம்ம மக்களுக்கு இடையில ஒரு பழக்கம் என்னென்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு பிரேதத்தை, அதுவும் வண்டி விபத்தில் அடிபட்ட ஒரு பிரேதத்தையும், அகால மரணம் அடைந்த சுருக்கமாக சொல்லப்போனால் அகால மரணம் அடைந்த பிரேதத்தை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. நடு ரோட்லேயே வச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் தெளிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பொட்டு ரூ. 1 காயின் நெத்தியில் வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு தண்ணி அதை குளிப்பாட்ட மாட்டாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. நடு ரோட்டில் வச்சுட்டு அவங்கள வந்து பிடிச்சிருந்தா கொஞ்சம் தொடக்கூட மாட்டாங்க. குழந்தைகளெல்லாம் ஒளிச்சு வச்சுருவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அழுதுட்டு அவங்கள அப்படியே கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் என்ன சுடுகாடு இருக்கோ அந்த சுடுகாட்டில் வச்சுருவாங்க. இல்லை ஒருபோதும் இந்த மாதிரி பிரேதங்களை இடுகாட்டில் வைக்க மாட்டாங்க. இடுகாடுனா விதைக்கிறது. அப்படி விதைக்கவே மாட்டாங்க. கூடுமான வரையும் வந்து அவங்கள எரிச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இதை மறுபடியும் அந்த உடலை வெளியே எடுத்துட்டு பரிசோதனை பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு. அதனால வந்து எரிச்சிருவாங்க கூடுமான வரையில். அதுவும் இந்த கொலை செய்யப்பட்டு ஒருத்தவங்கனால குத்தப்பட்டு வெட்டப்பட்டு இந்த சடலங்களை மாத்திரம் வந்து எரிக்க மாட்டாங்க. விதைப்பாங்க, பெட்டியில் வைப்பாங்க, இல்லைன்னா ஐஸில் வந்து பாடம் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா கேஸ் போயிட்டுருக்கோம். இந்த சடலத்தை மீண்டும் மீண்டும் அதை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு சடலத்தை 3-4 டைம் கூட எடுப்பாங்கம்மா. அதாவது ஒரு தடவை பரிசோதனை பண்ணிட்டாங்க, ஏதோ காசு கொடுத்துட்டாங்க, டாக்டர் கண்ணுகளெல்லாம் மறைச்சி பொய்யா ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு மறுபடியும் அந்த பிரேதத்தை தோண்டுவாங்க. இப்படி அகால மரணம் அடைந்தவங்களை உடனே எரிக்க மாட்டாங்க. அகால மரணம் அடைந்தவங்க குறிப்பாக இந்த கொலை பண்ணப்படுறவங்க, மற்றவங்கனால மருந்து குடிக்க வைக்கிறவங்க, மற்றவங்கனால தூக்கில் தொங்க விடுறவங்க, மற்றவங்கனால கத்தினால் குத்துறவங்க, மற்றவங்கனால வெட்டி கொல்லப்படுறவங்க, இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, சீக்கிரமாக அவங்க வந்து எரிக்க மாட்டாங்க. இந்த கேஸ் ஃபைல் வர்ற வரையும் கொஞ்ச நாளைக்கு இப்படி போகும். இதே வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த விதைக்கப்பட்ட பிரேதத்தை வெளியே எடுத்து அதை வந்து அலங்காரம் பண்ணி அது பண்ணி மறுபடியும் புது துணி உடுத்தி அதோடைய சடங்குகள்லாம் பண்ணி மறுபடியும் வந்து அவங்க வந்து வைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையும், இந்தியாவை பொறுத்தவரையும் இதுதான் கலாச்சாரம். ஆனால் ஒரு சில சாமிமார்கள் என்ன பண்ணிடுறாங்க, இது வந்து ஒரு பய உணர்வு தருது இல்லையா? அகால மரணம் அடைஞ்சிட்டா பல ஆன்மாக்களோட வீட்டுக்கு வருவாங்க, வீடை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அகால மரணம் அடையும் போது ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்கள், ஒவ்வொரு மனிதனும் இதை பார்க்குற ஒவ்வொரு மனிதனும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு வைங்க, ஒரு விபத்து ஏற்படுதுன்னு வைங்க, ஒரு குழியில் விழுகிறீங்க, ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்குது, ஒரு விபத்து ஏறுதுன்னு வைங்க, அந்த நிமிஷம் அந்த நொடியில் உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடை பற்றியோ சொத்தை பற்றியோ பணத்தை பற்றியோ எதுவுமே நினைக்க மாட்டீங்க. அப்படி பிளாங்க் ஆயிரும். அந்த மாதிரி தான் இறக்குற அகால மரணம் அடைந்தவங்க அத்தனை பேருடைய எண்ணங்களும் அப்படியே ஸ்டக் ஆயிரும். அவங்களுடைய எண்ணங்கள் செயல்படாது. அப்போ அவங்க வீட்டுக்கு வரும்போது இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 16ஆம் காரியம் பண்ணணும். 16ஆம் காரியம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வச்சு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு 4 முச்சந்தியில் போய் அப்படி கொட்டிட்டு வந்துடக்கூடாது. போய் ஓரமாக ஒரு இலைய போட்டு அதில் அந்த இவங்க 16ஆம் காரியத்துக்கு செஞ்ச பொருள் அத்தனையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த இலையில வச்சுட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு தண்ணியும் வைக்கணும். ஒரு களையத்தில் தண்ணி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இது வந்து 16ஆம் காரியம் பண்ணுறது. பயிர்கள்லாம் அவிச்சு போடுவாங்க. 30ஆம் நாள் காரியமும் பண்ணுவாங்க, 48ஆம் நாள் காரியமும் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து மனிதனுக்கு சாப்பாடு போகிறதே இல்லை, சொந்த பந்தவுடைய நட்பு இல்லை. இறந்து போயிட்டா 3ஆம் நாளில் டக்கு டக்குன்னு எனக்கு வேலை இருக்குது எனக்கு வேலை இருக்குன்னு என்னமோ கல்யாணத்துக்கு போனது மாதிரி அவங்கவுங்க 3ஆம் நாள் காரியத்துக்கு கூட நிற்காமையே ஓடிடுறாங்க. சொந்த பந்தம் ஒன்றும் சேர்றதில்ல. அதே அந்த அந்த நபர் பெரிய கோடீஸ்வரராவோ பண பதவியோடு இருக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் 3ஆம் நாள் காரியம் இருப்பாங்க, 16ஆம் நாள் காரியம் வரையும் கூட இருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஏன்டா இந்த மனுஷன் செத்தா, நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம போக முடியலங்கிற மாதிரி இறந்தும் அவர் வந்து திட்டு வாங்கப்படுவார். அதே மாதிரி எறும்பு மாதிரி சாகும் தருவாய் வரையும் உணவு சேகரிக்கும் எறும்பு.
அது மாதிரி மனிதன் சாகும் தருவாயில வரையும் ஒரு இருப்பிடம், தனக்கு இருப்பிடம், தனக்கு சமாதி, தனக்கு தான் ஒவ்வொரு மனிதன் வீடு கட்டுறானோ, இது பண்றானோ அது இல்ல. தனக்குன்னு ஒரு சமாதி, தனக்குன்னு தன்னுடைய சடலத்த வைக்கிறதுக்கு, நம்ம உடல கொண்டு போய் கடத்துறதுக்கு எவ்வளோ நன்மைகள், தீன்மைகள். தீன்மையே செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த ஆன்மீக பயணமே. அப்ப அந்த நன்மை செஞ்சு நம்ம உடல் நம்மளுக்கு நல்லது கெட்டதுக்கு கூட்டிட்டு வரும்போது, அந்த உடல நம்ம ஒரு நல்ல இடத்துல வைக்கணும்னா, வீடு கட்டி மாடிய கட்டுறதெல்லாம் வந்து சங்கதிய யாருனாலும் புடுங்கிட்டு போயிருவாங்க. சொந்தம், பந்தம், அண்ணன், தம்பின்னு. ஆனா உங்களுக்குன்னு ஒரு சமாதி, உங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம், உங்க உடல கடத்துறதுக்கு ஒரு இடம். அந்த இடத்த உங்களுக்குன்னே வச்சுக்கிருங்க. அத விக்கவோ, வாங்கவோ, அத கோல்மால் பண்ணவெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி கண்டிப்பா அகால மரணம் அடைந்தவங்களுக்கு முக்கியமா இறுதிச் சடங்குகள்லாம் செய்யவே வேணும். செஞ்சே ஆவணும். அது செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுலயும் பாவத்துல இறந்திருப்பாங்க. அதுங்கும்போது தான் குடும்பத்தையே ஆட்டி படைக்கும். ஏன்னா, அந்த மாதிரி புத்தி வேலை செய்யாது அவங்களுக்கு. அந்த புத்தி வேலை செய்கிறதுக்கு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன நிலையில இருக்காங்கங்கிறத அவங்களுக்கே, ஆன்மாக்கே நம்ம வந்து உணர்த்தணும். அதுக்குரிய பூஜைகளும், பரிகாரங்களும் இருக்கு. அத செய்தா தான் அந்த ஆன்மா வந்து சுகப்படும். அப்படி இல்லன்னா, இந்த அகால மரணம் அடைந்த உங்க குடும்பத்தில மீண்டும், மீண்டும், மீண்டும் அகால மரணம் நடந்துட்டே இருக்கும். வீட்ல வந்து ஒருத்தர் தூக்கு போட்டுட்டு செத்துட்டாரோ, ஒருத்தவங்க தீக்கொளுத்திட்டு செத்துட்டாரோ, மருந்து அவங்களோட முடியாது. அடுத்தாப்புலயும் அகால மரணம் அந்த குடும்பத்த சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பா 100% நடக்கும். அப்ப மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதாவது ஒரு 10 வீடு தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா, நடுவுல உள்ள 2 வீட்ட பிரிச்சா தான் மத்த வீட்டுக்கு தீ வந்து பரவாம இருக்கும். அப்படி இல்லன்னா மொத்த வீடும் எரிஞ்சு கருகி போயிரும். அது மாதிரி வெள்ளம் வரும் முன்னாடி அணை போடணும். வெள்ளம் வந்த பிறகு அணை போட்டு ஒரு பயனும் இருக்காது. இதுதான் உண்மையான விஷயம். இத பார்க்குற நெறைய பேர் வீட்டுகள்லயும், ஒரு சில வீடுகள்லயும் இது நடந்திருக்கும். ஏன்னா, இப்போ நான் ஃபோன் லைவ்ல எடுத்துட்டேன்னா, கர்ம காரியங்கள பத்தி பேசும்போது, எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு 70% வந்து துன்பம் நிறைந்ததா இருக்கும். 1, 2 பேர் தான் ஏதோ கடவுள் உடைய அனுக்கிரகத்துல, ஜென்ம புண்ணியத்துல அவங்க நல்லா இருப்பாங்க. இல்லன்னு வச்சுக்கங்க, ஒரு அம்மா, அப்பா வந்து அவங்க அந்த சாபத்திலருந்து மீண்டு சந்தோஷமா இருக்காங்கன்னா, கண்டிப்பா 100% குழந்தைகள பாதிக்கும். நம்ம வந்து பாதிப்பு இல்லாம நல்லா வாழ்ந்துட்டோமே அப்படின்ட்டு, பிள்ளைகள நம்ம வந்து இது இழந்துறக்கூடாது. பிள்ளைகளுக்கும் பாதிக்கும். அத மனசுல வச்சு, இறந்தவங்களுடைய கர்மா காரியங்கள செய்யணுங்கிறது எல்லா இனத்திலயும் செய்றாங்கம்மா. நீங்க நினைக்கலாம். என்னது நம்ம இந்துல தான் அப்படி இருக்கு. இல்ல கிறிஸ்டின், முஸ்லிம், அ இங்கிலீஷ்காரன் எல்லாருமே இங்கிலீஷ்காரர் மொதற்கொண்டு எல்லாருமே தன்னுடைய கர்ம காரியங்கள செய்யத்தான் செய்றாங்க. இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது முறையா செய்யுங்கங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஹர மகாதேவ் வாழ்க வளமுடன்.